கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரியமானவர்களே, கடினமாக கஷ்டத்தில், வேதனையில் அல்லது துக்கத்தில் அல்லது பல பிரச்சனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மக்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்போ இந்த பூமியானது வெளிச்சமற்று போகும். வெளிச்சம்னா உடனே சூரிய வெளிச்சம் அப்படின்னு நாம் நினச்சிடக்கூடாது. சூரியன் உதிச்சுட்டா உடனே வெளிச்சமாயிருது, சூரியன் மறைஞ்சிட்டாக்கா இருட்டாயிருது. அந்த மாதிரியான இருள் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமை, விழிப்புணர்வு, தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம், இதெல்லாம் இல்லாமல் இருக்குமா இந்த பூமியில்? நல்லா புரியுதுங்களா? ஒரு விழிப்புணர்வு, இது நடக்க போகுது, இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுனாக்கா நாம் நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு, வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம். அதாவது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், என் வாழ்க்கை ரொம்ப இருள் சூழ்ந்துருக்குப்பா, ரொம்ப ஒரு வெளிச்சமே இல்லை என் வாழ்க்கையில், எது எடுத்தாலும் எனக்கு தோல்வியாகவே இருக்குது, நான் எதை செஞ்சாலும் அது தோல்வியை நோக்கிய என்னை அழைச்சிக்கிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மனவேதனை இருக்குது பார்த்திங்களா? அதுதான் இருள். ஒரு விழிப்புணர்வு இல்லாதது, ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் இல்லாதது, கடவுளுடைய ஞானம் இல்லாதது, இதெல்லாம் தான் இருள். இது பூமியை மூடுமா? இந்த பூமியை இந்த அறியாமை என்கிற இந்த ஒரு விஷயம் மூடிடும். ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, இனப்பிரச்சனை, மொழி பிரச்சனை, மனித நேயமற்ற ஒரு செயல் இருக்குது பார்த்திங்களா? அது இந்த பூமியை மூடிடும். அப்போ காரிருள் ஜனங்களை மூடும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஜனங்களை என்ன பண்ணால் அழிப்பதற்கான ஒரு நிலையை உருவாக்குங்கிற. அப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு விரோதமாக மனுஷனும், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, இனத்துக்கு விரோதமாக இனமும், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இன்னொரு மனிதன் மீது மிகப்பெரிய ஒரு வெறுப்புத்தன்மை, அவன் மேலே ஒரு வெஞ்சன்ஸ், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவனை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்படி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், மனிதனுக்கு விரோதமாய் மனிதம், இனத்துக்கு விரோதமாய் இனம், இதுதான் காரிருள். இது ஜனங்களை மூடிடுமா? அப்போ யாரை அழிக்கலாம், யாருக்கு விரோதமாக நாம் எழும்பலாம் அப்படிங்கிற இந்த உணர்வுகளோடு ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய காலத்தில், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தர், அதாவது ஞானம், கடவுளின் ஞானம், அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, மனித நேயம் என்கிற அந்த மகத்துவம் நம்மீது உதிக்குமா? கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் இப்படியாக நம்மீது இறங்குவாராம். அறிவா, ஞானமா, விழிப்புணர்வா, நான் எப்படி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பரிசுத்தமுள்ள ஞானமாக கடவுள் நம்ம மீது என்ன பண்ணுவாருங்க? உதிப்பாராம், நம்மீது இறங்குவாராம். அப்புறம் பாருங்கள், அவருடைய மகிமை உன்மீது காணப்படும். கடவுளோட மகிமை நம் மீது வரும். கடவுளோட மகிமைனா என்னங்க? பிறர் மீது அன்பு செலுத்துறது, மனித நேயத்தோடு நடந்து கொள்வது, ஒருத்தருக்கு வேதனைனா உடனே போய் உதவி செய்கிறது,
நாம் நம்மை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்வது, நம்முடைய சரீரமோ நம்முடைய எண்ணங்களோ நம்முடைய செயல்பாடுகளோ அசுத்தத்தில் விழுந்து போகாதபடிக்கு, பிசாசுனோட பிடியில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்து கொள்வது. இந்த பாதுகாத்து கொள்ளணும்னா என்னென்னா, இந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் சுமந்து கொள்வது. இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும்னா நாம் அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும், அதிகாலையில் ஜெபிக்கணும். இதுதான் கர்த்தரோட மகிமை. கர்த்தரோட மகிமைனா என்ன அப்படின்னா, நம்ம அப்படியே மிக பிரகாசமாக எல்லாரும் பார்க்குறப்ப நம்ம அப்படியே அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது, நம்ம கையிலிருந்து ஒரு வெளிச்சம் போகிறது, இப்படியெல்லாம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய மகிமைனா என்னன்னா, நாம் நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் அவரை வெளிப்படுத்துவது, அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துறது, முதல்ல சொன்ன இந்த மாதிரி நற்கிரியைகளை செய்வது தான் கர்த்தரோட மகிமை. இந்த கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளேருந்து வெளிப்படுமா? எப்பங்க? இருள் இந்த பூமியை சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில், காரிருள் ஜனங்களை மூடி இருக்கிற சூழ்நிலையில், கடவுள் அந்த ஞானம் நம்மீது உதித்து நாம் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறாரு முதல் வசனத்தில், எழும்பி பிரகாசி. நீ சாதாரணமாக இருக்க வேண்டாம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுங்கிற. நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிச்சிருக்கு. இந்த பூமியை இருள் சூழ்ந்தாலும், இந்த ஜனங்களை காரிருள் சூழ்ந்தாலும், கர்த்தருடைய மகிமையானது உன்மீது உதித்திருக்கிறது. நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவார், கர்த்தருடைய மகிமை உனக்குள்ளிருந்து வெளிப்படுன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை அணிந்து கொள்ள, அதை தெரிந்து கொள்ள, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருப்போம். அப்போ இந்த உலக காரியங்கள் எதிலையுமே நம்ம தோக்க மாட்டோம், ஜெயிப்போம். இந்த ஜெயம் நமக்குள்ளே வரணும்னு சொன்னால், கர்த்தருடைய மகிமை நம்மீது உதித்திருக்கிறது, நாம் நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய மகிமை நம்மீது உதிப்பதற்கு நாம் நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தருடைய வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோம். அப்போ அவருடைய மகிமை நமக்குள்ளேருந்து வெளிப்படுறப்ப நிச்சயமாகவே நாம் பிதாவிற்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். இன்றைக்கும் கூட எனக்கு அன்பானவர்களே, இந்த அனுதின உணவின் வழியாக கர்த்தர் உங்களையும் என்னையும், உங்கள் மீதும் என் மீதும் அவர் உதிக்கிறார், உதித்திருக்கிறார். நாம் நிச்சயமாகவே அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்கள் மீது உதித்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தை இருள் சூழ்ந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை காரிருள் சூழ்ந்து கொண்டாலும், நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் நீர் எங்கள் மீது உதித்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை கொண்டு மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுவதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய மகிமையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.